ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, லைக் இந்த மாதிரி யூடியூப்லலாம் ஏர்ன் பண்ணுறீங்களா ஜி, எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, எப்படி ஏர்ன் பண்ணுறீங்க எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். எஸ், ஸோ யூடியூப்பில் வாங்கின காசில் தான், யூடியூப்பில் சம்பாரித்த காசில் தான் இந்த பைக் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக தேங்க்ஸ் நான் உங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா லைக் உங்கள் சப்போர்ட் எல்லாம் என்னால் இந்த பைக் கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னப்பா பண்ணுறேன்? இல்லை பைக்கு தான் ஏதோ போனால் போது ரிவ்யூ பண்ண கேட்டேன் கொடுத்தா ஏதோ வேறு எதுவும் சொல்லிட்டு இருக்கேன். அதான் ஒன்றும் இல்லைப்பா, கஷ்டப்பட்டு வாங்கினது நானும் நீ சொல்கிறது நீங்கள் இன்னும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பானு பிரகாஷ். பாய். ஓகே, ஸோ ஆனந்த் ராயல் என்ஃபீல்டில் நிறைய மாடல் இருக்குது. காலேஜ் படிக்கிறப்போ நீ பல வாட்டி சொல்லியிருக்கேன் லைக் என்ஃபீல்டு கிளாசிக் வாங்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கிறப்போ ஏன் ஹிமாலயன் சூஸ் பண்ணேன்? ஏன்னா கிளாசிக்ன்றது ஒரு டைப் ஆஃப் வெஹிக்கிள்னா ஹிமாலயன் அப்படின்றது கம்ப்ளீட்லி ஆஃப் ரோட் வெஹிக்கிள். கரெக்டு. எதனால நீ ஹிமாலயன் சூஸ் பண்ண? ஆக்சுவலாக நானுமே கிளாசிக்காக ஒரு புல்லட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். விண்டேஜ் பைக்கு புல்லட் அந்த மாதிரி தான் எடுக்கணும், ஐதர் பழைய வண்டி எடுத்து ரெடி பண்ணணும் இல்லை புது புல்லட் எடுக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் சொன்னான், மச்சான் நீ ஹைட்டாக இருக்க, உன் ஹைட்டுக்கு கிளாசிக் செட் ஆகாதுன்னு இல்லை, பட் கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், நீ ஹிமாலயன் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுன்னு அவன் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான். சரி இவ்வளோ சொல்கிறானே, ஒரு டேஸ்மா போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சும்மா ஷோரூம் போனேன். போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு கிளாசிக் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோன்னே எனக்கு கிளாசிக் ரொம்ப லைக் ஏதோ ஸ்ப்ளெண்டர் ஓட்ட மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு என் ஹைட்டுக்கு. சரி ஓகே, ரேட் பார்க்குறப்போ அதில் நான் ஸ்டெல்த் பிளாக் அலாய் வீல் வச்சது எடுக்கிறேன்னா இதுவும் ஒரு 20 to 25K தான் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. பட் இதில் எனக்கு கம்ஃபர்ட் நல்லா இருந்துச்சு, அந்த பேக் ரெஸ்டிங்கு எல்லா கம்ஃபர்ட் சூப்பராக இருந்ததுனால நான் ஓகே ஃபைன் இதிலே ஹிமாலயனே போயிடலாம் அப்படின்றதுனால ஹிமாலயன் எடுத்துட்டேன். என் ஹைட் 6.2. 6.2 ஒரு ஆவரேஜ் ஹைட் இருக்கவங்கலாம் இந்த வண்டி சூட் ஆகும். பட் என்னென்னா ரெண்டு சைடுமே லெக் வராது நம்மளுக்கு, ஒரு சைடில் தான் லெக் வைக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு சைடு லெக்கும் வருமா அப்படின்றது ஹைட்டு பொறுத்து தான். ஒரு 5.9 வரைக்கும் பிரச்சனை இல்லை, 9.8 வரைக்கும். அதோட கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சைடு தான் கால் வைக்க முடியும், இன்னொரு சைடு கால் வைக்க முடியாது. ஸோ பட் ஓட்டிக்கலாம், அவ்வளோ ரொம்ப ஹைட்டு கால் எட்டவே எட்டாது அப்படிலாம் கிடையாது, ஓட்டலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ ஆனந்த் இது மாதிரி நீ பல்சர் வச்சிருப்பேன். பல்சர் ஆப்வியஸ்லி நம்ம ஊரில் ரோடு எல்லாமே ஆஃப் ரோட் தான். நம்ம ரோட்டில் ஓட்டினாலும் ஆஃப் ரோட்டிங் தான், இந்த மாதிரி ஹைவே தவிர. ஸோ பல்சர் மாதிரி பைக்ஸ் நீ இந்த மாதிரி பேட் ரோட்ஸ் ஓட்டுறப்போவும் ஒரு ஹிமாலயன் ஓட்டுறப்போ உனக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் நீ பார்த்துருக்கியா? என்ன பர்சனலாக ஃபீல் ஆகுது? கண்டிப்பாக, ஏன்னா பல்சர் நம்மளுக்கு ஓகே, அது ஒரு நல்ல பைக் தான். இந்த 150 மைலேஜ் ரோடு நம்ம சிட்டி டிரைவுக்குலாம் ஓகே பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ஆனால் நம்ம எவ்வளோ சிட்டியில் ஓட்ட போகிறோம், நம்ம ஏரியாவில் பார்த்தா முக்காசி ரோடு இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் ஹிமாலயனுக்கு அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்படின்னா அதில் நம்மளுக்கு பேக் பெயின் வரும், சில பழக்கெல்லாம் ஓட்டாலும் இம்பாக்ட் தெரியும் நம்மளுக்கு பல்சரில். இதில் அந்த இம்பாக்ட்லாம் தெரியாது. உனக்கு அந்த வண்டி ஹெவியாக இருக்கிறதுனால அதில் இறங்குறது ஃபீல் ஆகும், பட் உனக்கு பாடி இம்பாக்டோ டயர்ட்னஸோ எதுவுமே இருக்காது. அது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது உனக்கு பள்ளத்தில் விட்டு எடுக்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ், சடன் பிரேக் அடித்தா ஏதாவது ப்ராப்ளம், வண்டி இதாகுமோ ஸ்கிட் ஆகுமோ அந்த ப்ராப்ளமாக இருக்குது. இதில் டயர் பெருசு அண்ட் கிரிப் அதிகன்றதுனால மழை டைம்லேயோ எப்போ எந்த ரோட்டில் வேணாலும் போகலாம். உனக்கு இந்த சேரில் மாட்டினா கூட வண்டி அப்படியே ஸ்கிட் ஆகிற ப்ராப்ளம் கிடையாது, வண்டி கரெக்டாக வெளியே வந்துடும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் மெயினாக இதில் பார்த்துருக்கேன் நான் பல்சருக்கு கம்பேர் பண்ணுறப்போ. பல்சருக்குன்னு ஒரு நல்ல மைலேஜ் இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெவி வெஹிக்கிள், இன்ஜினோட சிசி எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வண்டி கூட கம்பேர் பண்ணுறப்போ மைலேஜ் உனக்கு எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக இருக்குது? கரெக்டு. அந்த வண்டி எனக்கு பல்சர் அரௌண்ட் சிட்டி டிரைவில் 40 to 45 கொடுக்கும் ஆவரேஜாக. அதுக்கு மேலே 50 கூட போகும் நம்ம இந்த பைபாஸில் இப்படி போனால். இதை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு அப்படியே லைக் அதோட கம்மியாக தான் வரும். சிட்டிக்குள்ளே லோக்கல் டிரைவ் போகிறப்போ எனக்கு அரௌண்ட் 30, 32 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஹைவே கொஞ்சம் லாங் அடிக்கிறேன், வெறும் ஹைவேல டிராஃபிக் இல்லாத ரோட்டில் போகிறோன்னா ஒரு 38 to 40 வராது எக்ஸாக்டாக, பட் 38, 39, 37 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான். பட் அதை கம்பேர் பண்ணுறப்போ பெட்ரோல் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகம் தான். அதில் வண்டியோட ஸ்டாக் ஆக்சசரிஸ் என்ன அண்ட் நீ செப்பரேட்டாக ஆட் பண்ண ஆக்சசரிஸ் என்ன இப்போதைக்கு இந்த வண்டியில் ஸ்டாக்கில் வரது நிறைய வந்துடும், ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிரும். இதில் நான் ஆட் பண்ண ஆக்சசரிஸ்னால் இந்த பம்பர்ஸ் கிராஷ் கார்டு செட் மட்டும்தான், இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணேன். அண்ட் ஒன் மோர் திங் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு டிரான்ஸ்பரண்ட் கலரில் வரும். எனக்கு வண்டி ஃபுல்லாக பிளாக்ல இருக்குது. ஸோ பிளாக் தீம் வச்சா நல்லாயிருக்கும் லுக் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் பிளாக் ஸ்டிக்கரிங் பண்ணேன். அவ்வளோ, இது ரெண்டு தான் நான் பண்ணது. இது போக நான் இதில் அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கேன்னா, லைக் வண்டி இவ்வளோ கொடுத்து வாங்குறப்ப கொஞ்ச நாள் அது அவ்வளோ இதுவாக இருக்கா, பட் ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் அந்த PPF கோட்டிங் ஒட்டியிருக்கேன் அதில். அது ஒன்று, ஜஸ்ட் இந்த 3 விஷயம் மட்டும் தான் நான் அதில் பண்ணது. மற்றபடி பார்த்தோன்னா இந்த க்ரில்லு ஃப்ரண்ட்டில் இந்த மேலே இருக்க ஜெரிக்கன் மேட்டர் க்ரில்லு இது எல்லாமே வண்டியில் ஸ்டாக்காக வந்துடும். ஸோ பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஆமாம், இது ஃபுல்லாக ஸ்டாக் தான். இதுலேயே பார்த்தோன்னா கீழே இங்கே ஹோல்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம அதில் இது அலைன் கீ போட்டு ஜெரிக்கன்ஸ்லாம் மாட்டிடலாம் ஈஸியாக, பிரச்சனை கிடையாது.
போக என்னென்ன ஆக்சசரி வரும் பட் நீ ஆட் பண்ணிட்டேன்? பண்ணலாம். எப்படின்னா இப்போ இந்த ரேடியேட்டர் இருக்குன்னா ரேடியேட்டரில் ஏற்கனவே மெட்டல் இருக்குது, இது மேலே அகைன் இன்னொரு மெட்டல் ப்ரொடெக்டர் மாதிரி ஒன்று போடுவாங்க. அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயும் வரும், பிளாக்ல வரும். பிளாக்லனா அயனில் வரும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் நம்மளுக்கு துரு பிடிக்காது அந்த. பட் ஆனால் சில்வர் கலர் தான் இருக்கும், ஸோ அது போடலாம். அதே மாதிரி இந்த சைடு வந்துன்னா உனக்கு இந்த பிரேக் இன்ஜெக்டராக சம்திங் சொல்லுவாங்க, எக்ஸாக்டாக நேம் தெரியல. பட் இதுக்கு ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி போடுவாங்க. இதுக்கு நான் ஆஃப் ரோட் பண்ணுறப்ப கல் ஏதாவது திருச்சி இது மேலே பட்டுச்சுன்னா இல்லை இந்த ஒயர் கட்டாக சான்சஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கும் ஒரு அந்த இது ரேடியேட்டருக்கு வந்த மாதிரியே இதுக்கும் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபுல்லாக ஒரு க்ரில் மாதிரி வரும் இதுக்கு. அதே மாதிரி இந்த ஆயில் கேன் ரியர் டிஸ்க் ஆயிலுக்கும் வந்து ஒரு கவர் மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் நான் போடணுன்ட்டு ஐடியா இருக்குது, பட் இப்போதைக்கு நான் போடலை. அண்ட் இது வந்து ஒரு ஸ்டாக்காக இல்லை நீ ஆட் பண்ண? இல்லை இதெல்லாம் வந்து ஹிமாலயன் பொறுத்த வரைக்கும் ஹிமாலயன் அண்ட் இப்போ வந்து மீட்டியாரில் கூட ராயல் என்ஃபீல்டில் இதெல்லாம் டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது வந்து உங்களுக்கு ஏன்னா இது ஆஃப் ரோட் பைக்குனால ஸ்டோன்ஸ் பட்டாலே இன்ஜின் டேமேஜ் ஆகுன்ட்டு ப்ரொடெக்ஷனுக்காக அது டிஃபால்ட்டாக வந்துடும். அது யூஸ்வலாக ஆஃப் ரோட் வெஹிக்கல்ஸ்னாலே லைக் பின்னாடி அந்த பெரிய பெரிய கேரியர்ஸ் மாதிரி வச்சுட்டு பண்ணுவாங்களா அதெல்லாம்? அதுதான் அது வந்து நம்மளே ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து இதில் பார்த்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாக இது கொடுத்துருக்கான் உனக்குங்க, எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நம்ம அலைன் கீ த்ரெட்டு போட்டு இங்கேருந்து அந்த ஃப்ரேமை மாட்டிடலாம். மாட்டிட்டு இதை எடுத்துடணும். இதை எடுத்துகிட்டு இங்கே வச்சு லாக் பண்ணிவிட்டு மாட்டிட்டு அதில் அந்த கேன்சர் இது மாதிரி பேக் மாட்டிக்கலாம். இல்லை நம்ம அந்த பாக்ஸ் மாதிரி வைக்கணும், பாக்ஸோட வச்சுக்கலாம். பட் என்ன ஒன்றுனா டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு ரொம்ப பார்த்து ஓட்டணும். நம்ம லைட்டாக கொஞ்சம் க்ளோஸாக போகிறப்போ இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப பார்த்து ஓட்டணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஆக்சஸரிலாம் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப லாங் ட்ரிப் போகிறவங்க யூஸ்வலி இந்த லே லடாக் போகிறவங்க அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அது வந்து ராயல் என்ஃபீல்டுலேயே அந்த கிட் இருக்கா? இருக்குது ராயல் என்ஃபீல்டே இருக்குது. அண்ட் ராயல் என்ஃபீல்டில் நிறைய பேர் அது ரேட் அதிகமாகும். பட் ராயல் என்ஃபீல்டில் இருக்கிற கிட்டு மாதிரி உங்களுக்கு வெளியே இருக்க கிட்டு அவ்வளோ குவாலிட்டி வராது என்ன கேட்டால். ஏன்னா பாக்ஸ் நல்லா இருக்கும். பட் நிறைய ஆஃப் த மார்க்கெட் இதுலேயும் நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போது பேக் மாதிரி வேணும்னா பேக் மாதிரி மாட்டிக்கலாம். சில பேர் இல்லை ஹாட் பாக்ஸ் மாதிரி வேணும்னா ஹாட் பாக்ஸ் மாதிரி கூட மாட்டிக்கலாம். நம்ம தான் அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் லே லடாக் போகிறவங்களாம் வந்து லைக் பெட்ரோல் பங்க்ஸ் நிறைய இருக்காது, ஹைவேல ரொம்ப அவுட் ஆஃப் த சிட்டி போகிறாங்க அப்படின்னா அதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி இங்கே ஜெரி கேன்ஸ் எக்ஸ்ட்ரா கேன்ஸ் மாட்டிப்பாங்க பெட்ரோலுக்கு. இந்த சைடும் அந்த சைடும் 2 கேன் கூட மாட்டிக்கலாம். மெயின்டெனன்ஸும் சர்வீஸும் இந்த வண்டிக்கு எப்படி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகும்? ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வண்டி எடுத்து ஹார்ட்லி 7 months அப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஃப்ரீ சர்வீஸ் தான் முடிஞ்சிருக்கு எனக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ் அப்போ ஹார்ட்லி ஒரு 200 சம்திங் தான் வந்துச்சு. அது 180 to 200 சம்திங் ஒரு பில் வந்துச்சு ஃபஸ்ட் ஃப்ரீ சர்வீஸில். ஏன்னா அதில் ஆயில் டாப்அப்பும் கிடையாது, ஜஸ்ட் சும்மா ஜென்ரல் செக்ஸ் தான். அண்ட் செகண்ட் இதில் வந்து ஆயில் டாப்அப் பண்ணாங்க செகண்ட் சர்வீஸில். ஸோ அது அரௌண்ட் 350 அப்படி தான் வந்துச்சு. பட் ஆனால் அது பெய்ட் சர்வீஸாக மாறுறப்போ கண்டிப்பாக காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறப்ப இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டியும் அதிகம் அண்ட் மற்ற ஸ்பேர்ஸும் கொஞ்சம் ரேட் அதிகம், எல்லாமே பெரிய வண்டி அப்படின்றதுனால. பட் ஓகே, இந்த செக்மெண்ட் ஆஃப் வண்டியில் பார்க்குறப்போ மெயின்டெனன்ஸ் வந்து ஆவரேஜ் மெயின்டெனன்ஸ் தான். இது வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்ச அப்புறம் எஸ்டிமேட்னா உனக்கு தெரிஞ்சு எவ்வளோ இருக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு ஜென்ரலாக நம்ம ஒரு R15க்கோ இல்லை ஒரு FZக்கோ ஃபேஸருக்கோ நம்மளுக்கு கொடுக்குற அந்த எஸ்டிமேட் மாதிரி தான் இருக்கும். ஒரு 4 to 5K அப்படின்ற மாதிரி எஸ்டிமேட் கொடுப்பாங்க. இன்ஜின் ஆயில் எல்லாமே மாற்றுறோம் அப்படின்னா. பட் மோர் ஆர்லெஸ் அந்த அமௌண்ட்டுக்குள்ளே கவர் ஆயிரும். அது எக்ஸ்ட்ரா அன்லெஸ் அன்டில் ஏதாவது ஸ்பேர் போயிருக்கு இல்லை ஏதாவது டேமேஜ் ஃபிசிக்கல் டேமேஜ் அந்த மாதிரி இருந்தால் தான் எக்ஸ்ட்ரா ஆகும் நம்மளுக்கு. அந்த மாதிரி டேமேஜ் அப்போ நான் ஸ்பேர்ஸ் கொஞ்சம் ரேட் அதிகம் தான் ராயல் என்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும். ஏன்னா மெட்டல் பார்ட்ஸ் அதிகம், ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக ரேட் அதிகமாக தான் வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சர்வீஸ் இல்லாமல் லைக் நம்ம மெயின்டெனன்ஸுன்றது ஒன்று இருக்கு இல்லையா? கரெக்ட். அது இந்த வண்டியில் எப்படி மெயின்டெனன்ஸ்லாம் இந்த மாதிரி? நம்ம மெயின்டெனன்ஸுன்றது வந்து ஜென்ரலாக நம்ம வண்டி லுக்காக இருக்கணும்னா தொடச்சி வச்சுக்கலாம். பட் நிறைய பேர் டர்ட் பைக் அப்படின்றதுனால சேரோட இருந்தால் தான் லுக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான். ஏன்னா இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஓப்பனாக இருக்கிறதுனால சேர் கண்டிப்பாக உங்களுக்கு இங்கெல்லாம் போடும், இங்கே மேலே இந்த சைட்லாம் போடும். ஸோ இந்த இது ஃபுல்லாகவே சேர் கவர் ஆயிரும். ஸோ க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதான் வண்டி க்ளீனாக வச்சுக்கணும்னு தோணுச்சுன்னா. அண்ட் வண்டி ரன்னிங்கோட மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த செயின் தான். செயின் பார்த்தீங்கன்னா யூசேஜ் பொறுத்து. டெய்லி யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு 10 days ஒன்ஸ் வந்து நீங்கள் லூப் அடிக்கலாம். மந்த்லி ட்வைஸ் வந்து செயின் க்ளீன் ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் கொட்டிடும். இப்போ இதில் அழுக்கு இல்லை ஆக்சுவலாக, அது ஃபுல்லாக நான் வெறும் லூப் அடிச்சு வச்சிருக்கேன். அதனால் வண்டி இப்படி செயின் உங்களுக்கு இப்படி தெரியுது. அழுக்கு இருக்கிறப்போ அந்த பிளாக்காக இருக்கிறது வந்து நீங்கள் நார்மலாக ப்ரஷ் வச்சு தேய்க்கிறத விட அந்த செயின் க்ளீனர் ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா அதுவே தூளாக கீழே கொட்டிடும் நம்மளுக்கு. வண்டி சும்மா ஃபஸ்ட் கியரில் போட்டு சென்டர் ஸ்டாண்டில் ரன்னிங் விட்டாலே கொட்டிடும். அது ஜஸ்ட் அதுக்கப்புறம் லூப் அடித்தா போதும். இதுதான் வண்டியோட மெயின் நம்ம பண்ண வேண்டிய மெயின்டெனன்ஸ்ன்றது. மற்றபடி பெருமையாக அதில் எதுவும் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம வண்டியோட கன்சோல் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் இண்டிகேட்டர் வந்துடும். ஃபஸ்ட்டு வண்டியில் எடுத்தோன்னே கியர் இண்டிகேட்டர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் காட்டும். டைம் நம்மளே செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இங்கே மோட் அண்ட் ரீசெட் பட்டனை ஆல்ட்ரேட்டாக மாற்றி ப்ரெஸ் பண்ணி சேஞ்ச் ஓவர் பண்ணி டைம் செட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெம்பரேச்சர் காட்டும். இன்ஜினோட டெம்பரேச்சர் மொத்தமாக எவ்வளோ இருக்குது, என்ன டெம்பரேச்சரில் இருக்குன்றது காமிச்சிடும். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடோமீட்டர் நார்மலாக எல்லா வெயிலும் வருமே. தென் ட்ரிப் இருக்குது. ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு ட்ரிப் இருக்குது. ட்ரிப் A, ட்ரிப் Bன்னு இருக்குது. அண்ட் ட்ரிப் ஏவோட ஆவரேஜ், ட்ரிப் பியோட ஆவரேஜ் ரெண்டுமே நம்ம இந்த செட் பட்டன் வச்சு மாற்றிக்கலாம். இதுதான் இந்த கன்சோலை பொறுத்திருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக
இது ஸ்பீடோமீட்டர் எல்லாமே இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் இதில் பக்கத்தில் இருக்கிறது வந்து ஆர்பிஎம் மீட்டர். ஜென்ரலாக எல்லா பைக்லையும் வர மாதிரி, பட் இதில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது ஆர்பிஎம் மீட்டரு. ஆர்பிஎம் மீட்டருக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும், நார்த் சவுத் டைரக்ஷன் காட்டுறது. ஸோ எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது எக்ஸாக்டாக காமிச்சிடும். ட்ராவல் பண்ணுறப்பவும் சேஞ்ச் ஓவர் ஆகிட்டே இருக்கும் இது. நெக்ஸ்ட் வந்து ஃபியூல் கேஜ் சொல்கிறப்ப தான் எனக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து என்னென்னா, இந்த வண்டி ஃபியூல் இன்ஜெக்டர் இப்போ வரது எல்லாமே மோஸ்ட்டாக ஃபியூல் இன்ஜெக்டர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிசர்வ் அந்த கணக்கெலாம் நமக்கு கிடையாது நாபு. ஸோ வந்து ஆவரேஜாக ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் வண்டியில் எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு மேலே வச்சா தான் உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்டர் எஃபெக்ட் ஆகாமல் எந்த ப்ராப்ளமும் வராது லாங் டேர்ம் இல்லை. இந்த ட்ரைவ் அவுட் ஆகிட்டு ஃபுல் ட்ரைவ் பண்ணிவிட்டு பெட்ரோல் போடுற பழக்கம் வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் நம்ம நல்லா பண்ண முடியாது. ஸோ அது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் மாடல் எனி பைக், இந்த பைக் இல்லை எனி பைக் வச்சுருக்கவங்க அது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ரைட் இண்டிகேஷன். இதுலேயே ஹசார் லைட்டுன்னு இருக்குது, 4 இண்டிகேட்டர் மாரி இது. அதுக்கு வந்து அதான் மோர் ஆர் லைக் காரில் பார்க்கிங் லைட்ஸ் போடுற மாதிரி கணக்கு தான் இது. அண்ட் தென் அது கீழே வந்து நியூட்ரல் இண்டிகேட்டர், கியர் நியூட்ரல் இண்டிகேட்டர். ஏன்னா பேட்டரி இது வந்து எப்படின்னா, இப்போ வண்டி வந்து ஆனில் இல்லை, பட் கன்சோல் ஆனில் இருக்குது. ஸோ பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படின்ற இண்டிகேஷன் கொடுக்குது. இப்போ இதே நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு இது ஹை பீம் அண்ட் லோ பீமு. இது வந்து உங்களுக்கு செக் இன்ஜின் லைட்டு யூஸ்வலாக புல்லட்டில் வர்றது தான். ஏதாவது வண்டி ப்ராப்ளம் இல்லை சர்வீஸ் டியூ இருந்தால் அந்த லைட் பிளிங்க் ஆரம்பிச்சிடும். இது கீழே வந்து ஏபிஎஸ் இருக்குது. இப்போ வந்து ஏபிஎஸ் டிஃபால்ட்டாக வண்டியில் ஏபிஎஸ் ஆனாக தான் இருக்கும். இஃப் சப்போஸ் நான் வந்து பேக் டயர் ட்ரிஃப்டிங் மாதிரி பண்ண போகிறேன், கொஞ்சம் அந்த ஆஃப் ரோடில் ஓட்டணும், எனக்கு மண்ணில் ஓட்டணும் அப்படின்றப்போ இந்த லாங் ப்ரெஸ், இந்த ஏபிஎஸ் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த ஏபிஎஸ் லைட் பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆனதுக்கப்புறம் விச் மீன்ஸ் ரியர் டயரில் மட்டும் ஏபிஎஸ் ஆஃப் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸ்டில் ஃப்ரண்ட்டில் வந்து ஏபிஎஸ் இருக்க தான் செய்யும். வண்டியோட ப்ரோனா, இந்த வண்டியை எடுத்தோடனே ஃபஸ்ட் திங் என்ன ஆகுதுன்னா நம்மளோட கம்ஃபர்ட் தான். நீங்கள் எவ்வளோ லாங் பண்ணாலுமே நீங்கள் தான் டயர்ட் ஆகுங்களே, வண்டி டயர்ட் ஆகுதோ அந்த ப்ராப்ளமாக எதுவுமே இருக்காது. அண்ட் அந்த கம்ஃபர்ட் சொல்கிறப்போ அது எதுக்காக அந்த கம்ஃபர்ட் சொல்கிறேன்னா, வண்டி சிட்டிங் போஸ்டர். மற்ற வண்டியில் ஹஞ்ச் போடலாம் அந்த மாதிரிலாம், இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேக் ஸ்ட்ரைட்டாக இப்படி தான் உட்காரிங்க. ஸோ உங்களுக்கு பேக் ஃபுல்லாக சப்போர்ட் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரியர் சீட் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால அதுவுமே உங்களுக்கு பேக் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உட்கார்றப்போ. ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இதில் உங்களுக்கு நீங்கள் எந்த ரோடாக இருந்தாலும் சரி, ஹைவேலையும் போகலாம், ஆஃப் ரோட்லேயும் போகலாம். இப்போ சில பைக்ஸ்லாம் இருக்கும் எப்படின்னா ஹைவேக்கு மட்டும்தான் போக முடியும், ஆஃப் ரோடில் போக முடியாது. இதில் அந்த ப்ளஸ் இருக்குது. எனி ரோடு எப்படி வேணால் நீங்கள் போயிடலாம், பிரச்சனை இல்லை. பொறுமையாக போகலாம். ரோடே இல்லாத இடத்துல கூட ஃபாஸ்ட்டாக போனால் கூட போகலாம், இல்லை பிரச்சனை இல்லை. அண்ட் தேர்ட் திங் என்னென்னா, இந்த செக்மெண்ட் லைக் ஆரியை பொறுத்த வரைக்கும் கிளாசிக் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து இனிஷியல் பிக்கப், அந்த தம் வந்து நல்லா பிக்கப் ஆகும், இனிஷியல் பிக்கப். ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயினாக இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ். அண்ட் இது போக வண்டியில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறப்போ எங்கே போகிறப்போ சரி, வண்டி ஹீட் ஆகும். ஹீட்டிங் அது ஆரியில் வர்றது தான். பட் ஆனால் வண்டி வந்து கிளாசிக்கோ மற்ற வண்டி மாதிரி ரொம்ப நம்மளுக்கு கையில் ஹீட் ஃபீல் ஆகுது அந்த அளவுக்குலாம் இருக்காது. பட் ஹீட் ஜென்ரலாக நான் மெட்டல் பார்ட்ஸில் சொன்னால ஹீட்டிங் இருக்கும். இன்னொரு ப்ரோஸ் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ப்ரோ அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, எனக்கு இந்த ராயல் என்ஃபீல்டு ஆரின்ற பிராண்டு பிடிக்கும். லைக் ரொம்ப சின்ன வயசுலேருந்து பசங்க எல்லாருமே ஸ்போர்ட் பைக் இந்த பிராண்ட் அந்த பிராண்ட் போகிறப்போ எனக்கு ஆரி அப்படின்றது தான். ஸோ அந்த ஆரின்ற பிராண்டுனால தான் நான் மெயினாக இதை அவுட் பண்ணுறது. ஆரியில் தான் வண்டி எடுக்கணும் அப்படின்றப்போ ஆரியில் பெஸ்ட்டாக எனக்கு இதுதான் தோணுச்சு நான் எடுக்கிறப்போ அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அண்ட் இப்போ கான்ஸ் பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டால் கான்ஸ் அப்படின்னு என்ன சொல்லணும்னா, அலாய் வீல்ஸ் கிடையாது. ஸோ அதனால் டியூப்லெஸ் டயரும் கிடையாது, இதில் வெறும் டியூப் டயர் தான். ஸோ பஞ்சர் ஆச்சுன்னா இந்த வண்டி வெயிட்டுக்கு தள்ளுறது நான் சொல்லவே தேவையில்ல, அது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெயிட் அப்படின்றது. வண்டி தள்ளுறது சத்தியமாக கஷ்டமாக தான் இருக்கும். இந்த டியூப் டயர்னால ரொம்ப தூரம் தள்ளிட்டும் போக முடியாது, ஏன்னா ஆணி ஏதாவது இருந்துச்சுன்னா டியூப் கிழிச்சிடும். ஸோ நீ ஆட்டோமேட்டிக்காக வண்டி நிறுத்திட்டு யாராவது கூப்பிட்டு பஞ்சர் போடுற மாதிரி தான் இருக்கும், அது ஒரு இது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் இது வந்து சீக்கிரம் பஞ்சர் ஆகாது, டயர் அந்த மாதிரி. ஸோ ஈஸியாக பஞ்சர் ஆகாது. பட் ஓவர் த பீரியட் டயர் தேவை உங்களுக்கு ஈஸியாக பஞ்சர் ஆக சான்சஸ் இருக்குது. இது ஒரு கான்ஸ். இன்னொரு கான்ஸ் என்னென்னா, வண்டி ஹீட்டிங் இஷ்யூ கம்மியாக இருந்தாலுமே டிராஃபிக்கில் லாங் போகிறப்போ கூட ஹீட்டிங் இஷ்யூ ரொம்ப தெரியாது. பட் இந்த டிராஃபிக்கில் நின்று ஸ்டாப் பண்ணி போகிறப்போ கிளச் யூசேஜ் ரொம்ப இருக்கிறப்போ உங்களுக்கு ஃபுல்லாக இந்த இடத்துல ஹீட்டிங் இஷ்யூ வரும். அதனால தான் அந்த கிராஷ் கார்டே மெயினாக போட்டேன். ஏன்னா கால் நம்ம கொஞ்சம் ஒட்டி வச்சாலும் இன்ஜினில் படுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இது ஒட்டி வச்சா கூட நம்மளுக்கு இங்கே கிராஷ் கார்டில் போடும், இன்ஜினோட ஹீட் டேரெக்டாக படாது. இது ஒன்று. அண்ட் அனதர் கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு வண்டியோட ரேட்டு தான். லைக் 411 சிசிக்கு இவ்வளோ கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு டாமினாரோ வேறு ஏதாவது வண்டி வாங்கினா இதோட கம்மி ரேட்லேயே வாங்கிட்டு போயிடலாம். பட் ஆனால் அந்த ஆரி அந்த ரைடிங் போஸ்டர் அந்த ஒரு கம்ஃபர்ட்டு இன்னும் சொல்லப்போனால் ஒரு கெத்தாக இருக்கும் வண்டியில் உட்காந்து ஓட்டுறப்போ. லைக் இப்படி அந்த ஒரு ஹார்ஸ் மேலே உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதுக்காக வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம். ப்ளஸ் லாங் யூசேஜ் இருக்குண்ணா. இப்போ டெய்லி கம்ப்யூட்டர் லோக்கல் தான் ஓட்ட போகிறேன்னா டெஃபினெட்லி இந்த வண்டி அவ்வளோ சூட்டபிள் கிடையாது. ஏன்னா மைலேஜ் வைஸ் எல்லாத்துலேயுமே இது நம்மளுக்கு செலவு தான் அதிகம். ஓகே கைஸ், ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அண்ட் என் வண்டியோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இது ஏன் நான் ரிவ்யூ பண்ணாமல் அவனை பண்ண சொன்னேன்னா, ஏன்னா லைக் வாங்கின புதுசுலேயே நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீ கொடுக்கல, லைக் ஒரு நாள் வந்தான் வீட்டுக்கு, ஓட்டி பார்க்குற மச்சான்னா எடுத்துக்கோ வந்து நினச்சி ஓட்டு அப்படின்னேன். அப்புறம் அவன் வீட்டு பக்கம் திரும்ப வரல. ஸோ அவனுக்கு தான் தெரியும் இந்த வண்டி எப்படி ஓடுன்ட்டு.
ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அண்ட் வேறு ஒரு பைக் வரப்போகுது, நம்மக்கிட்ட தான் யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்கிறோம். வேறு ஒரு பைக் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபியூ வீக்ஸில் வரும். அது வந்துச்சுன்னா நான் அதுவும் முடிஞ்சால் போடுறேன். Stay tuned and see you guys later. Bye bye.